நல்லா இருந்துச்சு ப்ரோ. இட்ஸ் லைக் பயங்கரமான ஆக்ஷன் கிடையாது ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு. பட் ஆக்சுவலி பார்த்தா ஒரு டாக்டிக்கலாக வந்து நல்லா எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா ப்ராமினெண்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ மேட்சஸ் வந்து நம்ம ஹோம் டஃப்ல ஜெயிக்கிறோமோ அதுதான் ஸ்பின்னர் ட்ராக்கு. ஸ்பின்னர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். 150க்கு 10 கோடிங்கிறது அதனால தான். ஆனால் ரச்சிந்திர உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு 150 உட்கார வச்சிட்டானுங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் லைக் யூனோ அது இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால இட்ஸ் லைக் வி கேன். நல்ல ஒரு எக்ஸ்பெக்டட் டீம், நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ஆஃப்டர் ஆல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தலையோட லாஸ்ட் இதுதான். இதுக்கு மேலே அவர் என்னதான் சொன்னாலும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ரீடைண்டபிள் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஸோ எல்லாம் நல்லா எடுத்தாங்க. அவங்கவுங்க ஆஸ் பர் த பட்ஜெட் அவங்க நல்லா எடுத்தாங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. நாங்களும் ஆர்வத்தோழல் காரில் எல்லாம் பார்த்தோம். நாங்கள் வெளியே போயிருந்தோம் ட்ரிப்புக்கு. அது எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல. பட் ஏன்னா நான் சிஎஸ்கே ஓவராலாக நல்ல டீம் எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி கப்பு நம்ம தான் அடிக்கிறோம். ஈசாலா கப் நம்ம தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அது பெங்களூர் சொல்லி தோத்துட்டாங்க. சென்னையோட பிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா தமிழ் பிளேயர்ஸ் இல்லைன்னு போன தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த தடவை எடுத்தது வந்து சூப்பர் பிக் தான். விஜய் சங்கர் எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் அஸ்வின் நல்ல பிக் கண்டிப்பாக. நல்ல பிக் தான். ஏன்னா சென்னை பிச்சு கண்டிப்பாக ஸ்பின் இருக்கணும் தான். அதனால 2-3 ஸ்பின்னர் எடுத்தால் கூட தப்பே இல்லை தான். நல்ல பிக் தான். ஆக்ஷன் ஓகே தான், பெட்டர் தான், நல்லா தான் இருந்தது. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டெல்லிஸ் ஓகே, ஆர்சிபி நமக்கு செட் ஆகலை. சென்னை எப்போவும் வழக்கம் போல தான், பெருசாக இம்பேக்ட் ஆகலை. என்ன நம்ம சைடு இப்போதைக்கு ரீசெண்டாக தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, லைக் அஸ்வின், விஜய் சங்கர். அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. விராட் கோலி மட்டும் வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக பிடிக்கல ஆர்சிபியோட பிளேயர்ஸ். பட் பவுலர் புவி போயிருக்கிற புவி போனதுனால பார்க்கலாம். சர்டன் விஷயம் வந்து லைக் மிஸ்ஸிங்காக இருந்தது. சர்டன் விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. லைக் அஸ்வின், எஸ்பெஷலி அஸ்வின் என்ட்ரியாக வருது சிஎஸ்கே. தட் இஸ் ரியலி ஷாக்கிங். அப்புறம் சஹார் வந்து இல்லாத வந்து தட் இஸ் ஈவன் இட்ஸ் குவைட் டேஞ்சரஸ். பட் அவர் வந்து பவுலர் கண்டிப்பாக லைக் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ் ஆக்சுவலி. அவர் விட்டது வந்து அது இட்ஸ் குவைட் டிசப்பாயிண்டட். பட் என்னன்னா இப்போ அவர் இன்ஜர்டாக இருக்கனால மேபி குட் பி ஆல்சோ. அவங்க சிஎஸ்கே வந்து லாங் டர்மாக யோசிக்கிறனால சரி ஓகே இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் த பாயிண்ட். ஸோ அஸ்வின் ஆனால் வருது வந்து டெஃபினட்டாக இட்ஸ் ஐ மீன் திருப்பியும் நம்ம யூனோ தமிழ்நாட்டுக்கு வந்தது இஸ் அ தமிழ் பிளேயர். ஸோ ஆல்வேஸ் அது ஒரு வெயிட்டட் மூமெண்ட் தான் டெஃபினட்டாக. பட் நாட் ஷுர் ஹவு இட்ஸ் ரியலி கோனா கோ. எப்படி மற்ற பிளேயர்ஸோட ஒத்து போய் அது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி சிங்க் ஆகுதுன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி வெயிட்டிங் ஃபார் the return of Ashwin. ஆக்ஷன் நல்லா போச்சு ஜி. ஸோ நம்ம சென்னைக்கு வந்து நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து தீபக் சார் விட்டது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நல்லா போடுற ஆள், பவர் பிளேயில் நல்லா விக்கெட் எடுக்கிற ஆள். ஸோ அவர் போனது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பவுலிங் வந்து இப்போ அஸ்வின் வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் சென்னைக்கு அப்படின்னு தோணுது. ஸோ பேட்டிங்கில் திருப்பாட்டி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீமாக தெரியுது. பட் ஆனால் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய டீம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப சென்னை வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 2 நாள் நல்ல ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. அவங்க டீம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டீமுக்கு வந்து மோஸ்ட்டாக கரெக்டாக பண்ணாங்க. ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில டீம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு தெரியும், அது ஆர்சிபின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிஎஸ்கே எப்போவுமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் வெல் நோன் பிளேயர்ஸ்லாம் எதுவும் எடுக்காமல் அவங்க ஸ்ட்ரெங்ஸ்க்கு என்ன வேணுமோ அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டால் வந்து ஒரு ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு வந்து ஃபாரின் ஹிட்டர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்டன்னு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அது வந்து அவன் பவுலர் கம் நல்ல பேட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. அதே மாதிரி சாம் கரன் வந்து சிஎஸ்கேக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதாக தான் நம்ம பார்த்துருக்கோம். பஞ்சாப் பர்ஃபார்ம் பண்ணும்போது பவுலராக மட்டும்தான் மோஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த இதுவும் டிக் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது. ரிஷப் பண்ட்லாம் நல்ல ரேட்டுக்கு போனார். பார்த்தேன் ரிஷப் பண்ட் வந்து பஞ்சாப் தான் எடுக்கும்னு நினச்சோம். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக லக்னோ எடுத்தாங்க. சிஎஸ்கேல வந்து யாரும் சொல்கிற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக பிளேயர் எடுக்கலை. ஆனால் அங்கே சிஎஸ்கே போனதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஃபார்ம் ஆகி அவங்க வேறு டீம் போகும்போது நல்ல ரேட்டு போவாங்க. சிஎஸ்கேயோட கான்செப்டே தான் இம்பாக்ட் தான் ப்ரோ. இட்ஸ் லைக் எப்போவுமே வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம் ஸ்பின்னர் இருக்கிறது வந்து நல்லது தானே. இட்ஸ் லைக் அது யாராக இருந்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அது அஸ்வினாக இருக்கும்போது நமக்கு என்னென்னா இட்ஸ் லைக் நம்ம டர்ஃப் தெரியும்ல, அவங்க ஹோம் கிரவுண்டு. அஸ்வினுக்கு தெரிஞ்ச நம்ம ட்ராக் வந்து அஸ்வினுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் அவங்க அஸ்வின் கம்பேக் வந்து இது நல்லது. இன்னொன்று எமோஷனலாகவும் வந்து ஒரு பயங்கரமான
பாயிண்ட்ல கெரியர் ஆரம்பிச்சது சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிச்சது திருப்பி கம்மிங் பேக் டு சிஎஸ்கேன்னு இருக்குல்ல. இன்னொன்று எப்போவுமே நம்ம ஹோம் டஃப்ல ஆடும்போது ஒரு திமிர் இருக்கும்ல, ஒரு தெனாவட்டு இருக்கும்ல, அது இன்னொரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அது ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கீ. ஸோ அதுதான் மேட்ரு. பட் பெங்களூருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க என்ன ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? அந்த ஆர்டிஎம் ஆக்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க, எதுவுமே எடுக்கல. பார்த்தா சிராஜ் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. நிறைய ஆப்ஷன் நிறைய வந்தாங்க, பிளேயர்ஸில் நிறைய அவுட்கம் வந்தாங்க, நிறைய பிளேயர்ஸ் அவங்க தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கல. என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. மெம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நல்லா எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு, மற்ற எல்லாம் நல்லா பக்காவாக எடுத்தாங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா சென்னை நல்லா கம்பேக்கு. 2-3 பிளேயர் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஆறுதல் இருக்கும், டீம் ஸ்பிரிட் நல்லா இருக்கும். ஒரு சென்னை வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும், நல்ல கோச்சிங். இது தலை டீமில் ஆடணும்னு ரொம்ப நல்லா ஆர்வமாக இருக்கும். ஏன்னா ஒரு கூல் கேப்டன் கூல்னுவாங்க. எதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் நடந்து போச்சுன்னா அடுத்து அங்கே டீம் இது பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்கன்னா நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ சாம் கரன் அவங்க மறுபடியும் ஏன் கொண்டு வந்தாங்க, நம்ம டீமுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலை கம்பேக் வந்து இல்லை அப்படின்னாலும் பேட்டிங்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அதான் அவங்க வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இனிமே கப் அடிக்க மாட்டோம், இதனால செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு தான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒஸ்ட் பிக் எல்லாரையுமே விட்டது ரொம்பவே ஒஸ்ட் பிக். அது வில் ஜாக்ஸ்லாம் விட்டதெல்லாம் ஃபுல் வேஸ்ட். அவ்வளோதான், அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஆமாம், அதான் எப்படி மும்பை கழிச்சு விட்டாங்களோ அதை பூரா இவனுங்க எடுத்துக்கிட்டாங்க. அதான் அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, ஜெயிக்க மாட்டோன்னு ஒரு தெரிஞ்சு போச்சு. ஆமாம், கண்டிப்பாக எடுக்க ட்ரை கூட பண்ணல. சிராஜெல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான் டீமுக்காக, அது சுத்தமாக ட்ரை கூட பண்ணாதுங்கிறது ரொம்பவே ஒஸ்ட் பார்ட். இப்போ மட்டும் இல்லை ப்ரோ, நம்ம எப்போ சென்னைனாலே அதானே பவுலிங் யூனிட் பெரிய ஸ்ட்ராங் இல்லை. சப்பானிய டைமில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொலிஞ்சர் ஆஸ்திரேலியன்ஸ் இருக்கும்போது, இப்போ எல்லாம் ரீசெண்டாக எந்த ஒரு பவுலர்ஸில் இல்லை. பதினா மட்டும் ஓகே ஃபைன். தீபக் சகாரா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி தீபக் சகாரா, பும்ரா வெல் போனாங்க. பட் 10 crores வேணும், நம்ம ஆளுங்க வைக்கல போல. அதனால தான் நம்ம 10 crores கீழே இருக்கிறதா நம்ம பிளேஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதை தாண்டி யாரும் சென்னை எடுக்க மாட்டாங்கல்ல. அது கரெக்டு தான். நம்ம இருக்கோம், தலை தோனி இருக்காப்புல, அது கேப்டன்சி. ஏன்னா சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்சிபி ஃபேன் கிடையாது, பட் டெஃபினெட்லி சிஎஸ்கே தான், எப்போவுமே சிஎஸ்கே தான். பட் ஆர்சிபிக்கு வந்து எப்போவுமே எனக்கு பிடிச்சது வந்து லைக் அவங்களோட அந்த ஃபேன்ஸோட லாயல்ட்டி. என்றைக்குமே லைக் சொன்ன மாதிரி லைக் தே ஹேவ் அ லாயல் ஃபேன் பேஸ். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஃபேன்ஸ் ரொம்ப சேர் பண்ணுறத நம்மளுக்கு ஆர்சிபி மேட்ச் பார்க்க தோணும். லைக் அந்த ஒரு இது இருக்குது. பட் டூப்ளசியை வந்து மிஸ் பண்ணது வந்து அது இட்ஸ் a பிக் திங் ஃபார் டெஃபினட்டாக அது அவங்களுக்கு. பட் எப்படி அவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கம்பேர் பண்ணும்போது மும்பை ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங். எப்போவுமே ஐ ஃபீல் மும்பை ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் பேஸ் அவங்க கிட்ட இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து நான் சென்னை டு ஆர்சிபி கம்பீட் பண்ணலாம் நான் என்றைக்குமே நினச்சதில்ல. சாம் கரன்லாம் இப்போலாம் ஈஸியாக அடிச்சிடுறாங்க. ஸோ எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். அஸ்வின் வந்தது ஒரு ப்ளஸ். எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட எப்படியும் எதிர்பார்க்கலாம். மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எல்லாம் எக்கனாமிக்காக போட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே. ஆர்சிபி தெரில, வருஷம் எடுக்கிறாங்க புதுசாக. ஆனால் வந்து என்ன வின் தான் பண்ண மாட்டேன்றானுங்க. போன வருஷம்லாம் நல்லாவே வந்தாங்க, வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி. கேஎல் ராகுல் வந்து அவங்க போவே இல்லை ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் அன்அக்செப்டபுளாக தான் இருந்தது. இப்போ வந்து கேப்டன் எவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ நம்ம டீம் இருக்கிற மாதிரி ஒரு கேப்டன் ஒரு நல்ல ஒரு பிளேயரை வச்சுட்டு பிளேயரை வந்து மற்ற பிளேயரை வந்து சமாளித்து ஆடுற மாதிரிலாம் இல்லை அவங்க. பார்ப்போம், இந்த வாட்டியும் கப்பு இல்லைன்னு தான் தோணுது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் விட ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எதுன்னு வேணா சொல்கிறேன். வில் ஜாக்ஸ்க்கு வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதுதான் என்ன கேட்டால். வில் ஜாக்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் பேட்டன். கண்டிப்பாக வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெரிய இதுவாக, இப்போ எப்படி ஏவிடி வில்லர்ஸ் வந்த மாதிரி அவனை வந்து க்ரூம் பண்ணி ரீடைன் பண்ணி அவங்க ஃபைனல் ஃப்ரான்ச்சைஸ்லேயே அவங்கள வச்சுருந்துருக்கலாம். ஆனால் டிம் டேவிட்காக பண்ணது வந்து கொஞ்சம் மேபி அவங்களுக்குள்ளே ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்க டிம் டேவிட் எடுத்துருக்கலாம். ஆமாம், அதான் டிம் டேவிட் நீ எடுத்துக்கோ, வில் ஜாக்ஸ்க்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணாதன்ற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால இருக்கலாம், மேபி ஒர்க் ஆகலாம் அவங்களுக்கு. ஆனால் வில் ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மர், கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்னு நினைக்கிறேன் நான் டிம் டேவிடை விட. சிஎஸ்கேல வந்து அஸ்வின் நல்ல பிக்கிங் தான். ஆர்சிபியோட பிக்கிங் சொல்கிற லெவலுக்கு இல்லை, எப்பவும் போல் அதே மாதிரி தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நல்லா ஸ்ட்ராங்காக எடுக்கல. விராட் கோலி ஓகே, விராட் கோலி தான் இந்த வாட்டி கேப்டன்ஷிப்பு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பவுலர் ஓகே, பவுலரோ சிராஜ் விட்டாங்க. ஆர்சிபி சொல்கிற லெவலில் இல்லை. டிம் டேவிட் நல்ல பிளேயர் தான். மிடில் ஆர்டர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் அந்த பார்ட்னர்ஷிப் வேணும்ல. விராட் கோலி மட்டும் நின்று ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரினா எல்லா மேட்சும் ஒர்க் அவுட் ஆகாது. வேறு யாருனா கூட பார்ட்னர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். டூப்ளிசி விட்டது பெரிய தப்பு. டூப்ளிசி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது லாஸ்ட் டைமில். ஃபீல்டிங்கும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும் டூப்ளிசி. ஆர்சிபி தெரில, டவுட்டு தான். கப் அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. நான் விராட் கோலி ஃபேன் தான். அது அவங்க மேனேஜ்மெண்ட் எதுனா பண்ணோம். ஆர்சிபி ஆக்ஷன் வந்து
அது பார்க்க கொஞ்சம் மொக்கையா இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தெரியல, அவங்க டாப் ஆர்டர் பாருங்க, அவங்க சால்ட் எடுத்தது எனக்கு தெரியல ப்ரோ. இட்ஸ் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 எவ்வளோ இன்ஃபார்ம்டாக பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்கிறத வச்சு தான் அவங்க இது பண்ணணும். என்ன கேட்டால் ஆர்சிபி வந்து ஐ வாண்ட் மொக்கேன்னு சொல்லணும் ஆசையாக இருக்குது. ஆனால் மேட்ரு என்னென்னா அவங்க ஸ்குவாடு டைட்டாக தான் இருக்குது. இட்ஸ் லைக் அவங்க சொதப்பணும்னு நினச்ச அளவுக்கு அவங்க சொதப்பலை. ஆனால் இன்ஃபார்மில் இருப்பாங்களா அப்படிங்கிறதான் விஷயம். அதான் சொல்கிறேன், இப்போ கேஎல் ராகுலுக்கு அவங்க போகாதது வந்து ஒரு ஃபால்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அது கேஎல் ராகுல் போகாத ஃபால்ட் வந்து எந்த ஆங்கிள், அவங்க எமோஷனலாக ஒரு ஆங்கிள், இன்னொன்று சொல்கிறாங்க பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டாப் ஆர்டர் பாருங்கள் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. இப்போ சால்ட் உள்ள வரும்போது ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஆனால் அவங்க விட்ட டிம் டேவிட் எடுத்துக்கிட்டு அவங்க வில் ஜாக்ஸை விட்டது வந்து அது ஓகே. வில் ஜாக்ஸ் போன சீசன் பயங்கரமாக ஆடினதை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆர்சிபி வந்து ஸ்குவாட் எடுக்கிறத பற்றி மேட்டரே கிடையாது. அவங்க பல வருஷமாக பயங்கரமான ஸ்குவாடை வச்சு தான், பிரச்சனை வந்து ஸ்குவாடே கிடையாது. அது எப்பவுமே ஆர்சிபியோட ப்ராப்ளம் வந்து ஸ்குவாட் கிடையாது. அது ப்ரோ லாயலான ஃபேன் பேஸ் ப்ரோ. ஒரு கப்பு கூட அடிக்காம உயிரை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படின்னா இதை விட லாயலா எப்படி ஒரு ஃபேன் பேஸ் அமைய முடியும் சொல்லுங்க? சிஎஸ்கேக்கு இருக்காங்கன்னா 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்குன்னா அது ஃபேன் பேஸ். ஆனால் கப்பே அடிக்காம அவனுங்க வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தியாகத்தின் உச்சக்கட்டு. இந்த வாட்டி ரொம்ப சொதப்பிட்டாங்க ஆக்ஷனு. பட் பாப்போம், இந்த வாட்டி கப்பு நம்ம தான். எப்படி அவங்க ஒரு நாள் கொண்டாட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த சென்னையில் அந்த ஸ்பிரிட் வச்சு நம்மளும் அந்த கொண்டாட்டம், நம்ம ஆளுங்க சொல்லவே தேவையில்ல, சும்மா ஒன்று ஜெயிச்சாவே நல்லா இது பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, அவங்களோட என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு அன்னைக்கு பண்ணாங்க. பட் இந்த வருஷமும் நான் சொல்கிறேன் அவங்க கப்பு அடிக்க மாட்டாங்க. என்னதான் ஹோப் வச்சிருந்தாலும் ஆலன் வாக்கர் எல்லாம் பெரிய பெரிய கான்சர்ட்லாம் பண்ணாங்க. பட் எல்லாம் டூப்ல போயிடுச்சு. எல்லா இதில் கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது. கேஎல் ராகுல் எடுத்துருக்கணுமோ? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு, ஓப்பனிங்கும் விளையாடுவார், லாஸ்ட் எண்ட்லேயும் விளையாடுவார். அதெல்லாம் விட்டதெல்லாம் வேஸ்ட்டு தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தடவையும் கப் அடிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் எதுக்கு செலவு பண்ணிட்டுங்கிற மாதிரி தான், அந்த மைண்ட் செட்டு தான் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஆமாம் ப்ரோ, செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி. அவங்களும் கொஞ்சம் டஃப் தான். தீபக் சார்னால கண்டிப்பாக கிடையாது. பும்ரா, போல்ட்டு எல்லாருமே, சூரியகுமார் எல்லாம் செம ஃபார்மில் இருக்காங்க. அதனால் நல்லா டஃப் தான். ஆர்சிபி இந்த வாட்சியாச்சும் வாய்ப்பு உண்டா? எனக்கு ஆர்சிபி இல்லை, சிஎஸ்கே ஃபேன். அதனால் எனக்கு சிஎஸ்கே, ஆர்சிபி எனக்கு நோ சான்சஸ். அவங்க ஆல்ரெடி கேஎல் ராகுல் ஏன் போகலன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவன் ஆர்சிபியில் விளையாண்டதுனால போகலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. பட் எனக்கு தெரியல அது. நான் சிராஜ் பவுலிங் பெட்டர். சிராஜ் போன டைம் பெரிய இம்பாக்ட் கொடுக்கல, அதனால கூட ரீட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது ரீசன் இருக்குது. விராட் கோலியே போதுன்றாங்க. விராட் கோலி ஆமாம், வேறு யாரும் பெருசாக இல்லை. பவுலிங் தான் கொஞ்சம் இப்போ பார்க்குறதுக்கு ஹேசில் வந்திருக்காப்புல, புவி இருக்காப்புல, போதும்னு நினைக்கிறேன். அவங்க மும்பை இப்போயும் ஸ்ட்ராங் தான் ப்ரோ, எப்போவுமே ஸ்ட்ராங். இப்போயும் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது. பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தீபக் சார் இருக்கு. ஆமாம், நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பவுலிங்கில் ஸ்விங் பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. பும்ரா அண்ட் தென் தீபக் சகர் இருக்கான், ட்ரெண்ட் போல்டு. என்ன நல்ல பேட்டர், கன் பேட்டர். ஆல்வேஸ் மும்பை எப்போதுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பார்க்கலாம், பிக் பேட்டில் இருக்கும். சிஎஸ்கே வந்து என்னைக்குமே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க என்னைக்குமே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ when the match starts அப்போ தான் வந்து அந்த ஹீட் ஆஃப் த கேம் கண்டிப்பாக தெரியும். ஆர்சிபிக்கு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே வெறியனால சிஎஸ்கே தான் டிசர்விங்காக என்னைக்குமே இருக்கும். சிராஜ் வந்து எப்பயுமே ஒரு விக்கெட் எடுக்குவார். ஒரு மேட்சை நல்லா போனாலுமே வந்து ஒரு மேட்ச் வந்து காப்பாற்றி கொடுக்குற ஒரு ஆள் தான். இருந்தாலும் தெரியல, அவங்க லாஜிக்கே புரியல. ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாத பிளே. ஆனால் லிவிங்ஸ்டன் எடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பிளேயர்லாம் வந்து நானே வந்து எடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கு எடுக்கவே இல்லை. ராகுலுக்கெல்லாம் அவங்க போவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே நின்ட்டாங்க. அப்புறம் மற்றவங்க அடிச்சுன்னு ஒரு மாதிரி ஐஸே அவ்வளோவா அவர் போவே இல்லை. ஆக்சுவலாக அது வருத்தமாக தான் இருந்தது. மும்பை ஒரு மாதிரி நல்லா தான் ப்ரோ இருந்தது. அதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த வாட்டி தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் சரி வந்துருவாங்க. இப்போ சென்னை மும்பை தான் அதிகமாக பேசுவாங்க. அப்படின்றப்ப அந்த டீம்லேருந்து எடுக்கிறது, வில் ஜாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்சிபிலேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீம்லேருந்து ஆர்சிபி சென்னையிலேருந்து எடுத்ததெல்லாம் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சரி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ ஆர்சிபி டீம் ஆஸ் அ ஹோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஒரு வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு, சிராஜ் மாதிரி ஒரு பிளேயருக்குலாம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்வப்னில் சிங்காக யூஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால தான் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒரு மாதிரி டீமில் பேலன்ஸ் கண்டிப்பாக தான் வச்சுருக்காங்க. இப்போ ஓப்பனிங் வந்து விராட் கோலி பண்ணுறான் அப்படின்னா சிராஜ் கேஎல் ராகுல்லாம் விட்டதுனால கேட்குறேன். ஆமாம், அதுதான். இப்போ வந்து கேப்டன் அவங்க யார் ஆட போகிறாங்கன்றது ஒரு மெயின். கோலியை தான் கேப்டனாக பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால டூப்ளெஸியோ கேஎல் ராகுலோ விட்டாங்க அப்படின்றது ஒத்துக்கலாம். ஆனால் கேஎல் ராகுலுக்கு அவங்களுக்கு போகிற அளவுக்கு பட்ஜெட் அப்போ இருந்துச்சு. கேஎல் ராகுல் 14 crores தான் போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி கேப்டன்சி மெட்டீரியலான ஸ்ரேயஸ் ஐயரும் வந்துட்டு இப்போ 26.75 27 crore போகும்போது கேஎல் ராகுலுக்கும் ஒரு 15-17 போய் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஹோம் கமிங் மாதிரி இருக்கும். கர்நாடகா பிளேயர், கிரவுண்ட் நிறைய தெரியும், ரொம்ப பெட்டர் பர்ஃபார்மராக இருந்திருப்பான்.
கேப்டன்சி திறமையும் உண்டு. அதனால அது விட்டது வந்து ஒரு லாஸ் தான் கண்டிப்பாக. ஏன்னா எட்ஜ் இருந்துச்சு அவனுக்கு போகிறதுக்கு, ஆனால் விட்டாங்க அப்படியே. ஆனால் இஷான் கிஷான் விட்டாங்க. மும்பையில் இப்போ விக்கெட் கீப்பிங் தான் யாருன்னு தெரில. மும்பை நல்லா தான் இருக்குது. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, பவுலிங் ஆப்ஷன்லாம் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது மும்பையில். பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸ்பின்னரும் மும்பை பவுலிங் ஆப்ஷன் வெயிட்டாக தான் இருக்குது. மிடில் ஆனால் மும்பை ஓகே தான். சென்னை வந்து டீம் ஸ்ட்ராங்லாம் இல்லை, ஆனால் டோனியோட மாஸ்டர் மைண்ட் இருக்குது, அதை வச்சு பார்க்கலாம். ஆர்சிபி விராட் கோலி கோசம் மேட்ச் பார்க்கலாம். அவ்வளோ. மும்பை பிக்கிங் எப்படி இருந்துச்சு? எல்லாமே ப்ரோ மும்பை வந்து 11 பயங்கரமான 11. ஆனால் தீபக் சஹர் வந்து இன்ஜுரி ஆயாச்சு, இன்ஜுரி ப்ரோன் அப்படிங்கும்போது இப்போ தீபக் சஹர் வந்து இட்ஸ் லைக் எப்போவுமே தீபக் சஹர் வந்து எப்படின்னா ஃபார்மில் இருந்தாருன்னா வேற, ஆனால் லைட்டாக ஃபார்ம் லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு பயங்கரமான ரன்னுக்கு போகிற ஒரு பிளேயர். அப்படிங்கும்போது இப்போ சிஎஸ்கே வந்து போன சீசன் நம்ம தீபக் சஹர் யூஸ் பண்ணாதது வந்து அந்த ஃபார்மில் இல்லாது. அப்படிங்கும்போது மும்பைக்குமே அது வந்து ஃபார்மில் இருந்தால் எனக்கு என்ன பயம்னா சாண்ட்னரையும் தீபக் சஹர் வச்சே சிஎஸ்கே மும்பை அப்போ நம்மளை செஞ்சிருவானுங்களான்னு பயம் இருக்குது. ஆனால் அதுக்கு சஹர் வந்து பயங்கரமாக இருக்கணும். இன்னொன்று அவங்க 11 பார்த்தா பயங்கரமான 11. ஆனால் இப்போ சஹர் அதில் இன்ஜுரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்ற எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா அவங்களோட ஃபிலாசபி. மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு தெரியாத ஒரு சின்ன பையனை உள்ளே கொண்டு வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. பும்ரா கொண்டு வந்த மாதிரி அந்த மாதிரி இந்த வாட்டியும் நிறைய எடுத்திருக்காங்க. அவங்கள அப்பப்போ நடுவு யாராவது இன்ஜுரி ஆனால் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்குவாடாக பார்த்தா சமஸ்ட்ராங்க. மும்பை வந்து எனக்கு கேட்டால் பெஸ்ட் பயங்கரமான ஆப்ஷன் ஃபார் மும்பை அப்படின்னு எனக்கு தோணுது. மும்பையும் குஜராத் அண்ட் ஆல் டிட் குட் அப்படின்னு ஐ ஃபெல்ட். மும்பையோட பிக்கிங் நல்லா இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் அவங்க பையனை பட் எதுக்கு கடைசியில் எடுத்த பட் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 டேஸில் இல்லை, நான் கடைசி நேரத்தில் அது 1 lakh 2 lakh அந்த மாதிரி இருந்த காசுல சரி வேணும் அப்படின்னு சொல்லி எதனால எடுத்தாங்கன்னா சச்சின் அவங்க பையன் அப்படின்னு அது கேட்டிருப்பாங்க. சச்சின் என்ன சோல்ட் அவுட்ல இருக்கு, எப்படி பண்ணலாம், எடுத்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள சாவடிச்சிருவாங்க வெம்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. பட் லெஜெண்டரி கிரிக்கெட்னால அவர் எடுத்திருக்காங்க. பட் அவர் போடுறாரு ஓகே. இப்போதானே சின்ன பையன், இப்போதான் டெவலப்மெண்ட் பண்ணி அப்பா எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் ஆடினாங்கன்னா நல்லா கொஞ்சம் வரலாம். ஸோ எல்லாம் சென்னை தான் சொல்லுவேன். எப்பயுமே சென்னை தான். அதனால ஆமாம் கண்டிப்பாக சென்னை அடிக்கணும்னு ஆசை. பட் டஃப் கொடுக்கறது மும்பை கொடுப்பாங்க. வாய்ப்பே இல்லை, குவாலிஃபை கூட ஆக மாட்டாங்க. மும்பையோட பிக்கிங்ஸ் வந்து அவங்க அமைதியாக இருந்து எப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ மணி சேவ் பண்ணுமோ எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக பிக் பண்ணாங்க. முக்கியமாக தீபக் சஹருக்கு வந்து எடுத்தது வந்து எப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மோஸ்ட்டாக சிஎஸ்கே கூட ஆடும்போது அவுட் ஆகிறது தீபக் சஹருக்கு தான். அந்த ஒரு மைனஸையும் அவங்க தூக்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பழைய மாதிரி போல்ட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎல் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு வந்து பவர் பிளேல நிறைய விக்கெட் டேக்கர்ஸ் எடுத்தது வந்து போல்ட்டும் தீபக் சஹரும் தான். அந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. டெத் பவுலிங்காக அவங்களுக்கு பும்ரா இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு கூட அவங்க நல்லா தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பவுலிங் யூனிட்டும் பர்ஃபெக்டாக இருக்கு. பேட்டிங் ஆல்ரெடி பில்டப்பாக தான் இருந்துச்சு. அதனால அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் சிலர் டார்கெட் பண்ணி பெட்டராக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை மும்பை ட்ராக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லாமே தீபக் சஹர் வேற எடுத்துட்டாங்க. நம்பால அங்கே போய்க்கிறாரு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னைன்னு பார்த்தா இப்போ நெக்ஸ்ட் இயர் தலை போயிட்டாருன்னா தான் தெரியல ஸ்பெக்டேட்டர்ஸ் வருவாங்களா இல்லை எப்படி எதிர்பார்க்குறாங்க ஆர்வத்தோட. ஏன்னா இப்போதைக்கு வந்து தலை லாஸ்ட் மேட்ச் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்தால் முட்டையாக வரும், அது டக்குன்னு போயிடும், எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அது எப்போ இருந்தாலும் அதுதான் சிஎஸ்கே. ஸோ டிக்கெட்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷம் ஜெயிச்சு தான் ஆகணும். எப்படி தலைக்காக தான் லாஸ்ட் இயர் வந்து சென்னையில் போட்டுட்டு எல்லாம் சொதப்பல் ஆகி போச்சு. வந்திருக்கலாம் பட் லாஸ்ட் மினிட்ல அது டியூ டு ரெயின்னால கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சம்மரில் தான் சியர் அப் சம்மர், சியர் ஃபார் சிஎஸ்கே. தேங்க்யூ. ஆமாம், சிஎஸ்கே வந்து நீங்கள் ஆன் த லுக் பார்க்கும்போது ஒரு நேம் வைஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டர் டீமாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பேலன்ஸ் இருக்குது. நார்மலாகவே தோனியோட கைடன்ஸில் எப்படி ரஹானே புஜாரெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை இந்த சென்ஸ் ஆஸ் அ ஹோலா டீம் நல்லா தான் இருக்குது. ஒரு வில்ஜாக் சிராஜுக்கெலாம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமல் ஸ்வப்னில் சிங்க்கு யூஸ் பண்ணது அர்த்தம் இல்லை. காசும் இருந்துச்சு கையில், ஏன்னு தெரியல தான்.